இந்த குறியீடை பார்த்தாலே தெரியும் இது எத்தகைய காலத்து ரொம்ப பழமையான ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல ஒரு குடும்பமா பல திருமணிகளோட ஒரு கோவிலா இருந்த சாமி இன்னைக்கு வெட்ட வெளியில 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு. ஒரு காலத்துல கோவிலோட அடியடத்துல புதைஞ்சிருக்கு. இந்த ஊர் மக்கள் ஏதோ வேலை செய்யும் போது ஒவ்வொரு திருமணிகளா கிடைச்சிருக்காருங்க. அதுல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சிவலிங்கம். இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு அடையாளம் போல இருக்கு பாருங்க. இதை பார்க்கதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பழமையான ஒரு குறியீடுங்க இது. இப்போ உள்ள சிவலிங்கங்கள்ல கோடு மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி தடங்கள் இருக்காது. இவர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க 6 முகம் கொண்ட முருகர் இல்லைங்களா? எவ்வளவு அழகான ஒரே கல்லாலான முருகர். ஒரு முருகர் மட்டும் கிடையாது, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 முருகர் திருமேனிகள் வந்து பாத்தீங்கன்னா அழகா கிடைச்சிருக்காங்க. இதை வந்து இங்க கேட்டபோது ஒருத்தர் அம்மன் சிலைன்னு சொன்னாரு, ஆனா இது வந்து முருகருங்க. எவ்வளவு அழகா அமர்ந்த நிலையில மயிலோட இருக்காரு பாருங்க, நந்தியோட இருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அனைத்து நாக சிலைகளும் இங்க இருக்கு. ரொம்ப பழமையான முறையில இங்க பாருங்க நாகக்கண்ணி சிலை ஒண்ணு 5 தலை உள்ள ஒரு இதோட இருக்கு பாருங்க. இங்கதான் வந்து கோவில் இருந்ததுக்கான அந்த சூடுகள் வந்து நிறைய இருக்குதான் பூமிக்கு அடியில. அதுல இருந்து ஒவ்வொன்றா வேலை செய்யும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமேனிகள்லாம் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க பிள்ளையார் சிலைக்கு வந்து பிள்ளையார் கோவில் இருந்திருக்கு, அதுக்கு அருகிலே வந்து இந்த கோவில் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இந்த கோவில்ல இருந்துதான் இந்த பிள்ளையார் சிலை வந்து கோவிலாவா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம திருப்பணி பண்றதுக்காக இவங்க அனைத்தையும் ஒரு அழகான கோவில் அமைக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்க போறோம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் அங்க இருக்கிற பேரூர் அப்படிங்கிற கிராமத்துல பிள்ளையார் கோவில் அருகில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு திருமணி இருக்கு. மயில் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. கூடிய விரைவில் ஒரு அழகான திருப்பணி நடக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பகிருங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நன்றி.